ஏ சுந்தரி, 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 அடியே சுந்தரி, எங்க போய் தொலைஞ்சா இவ? சுந்தரி, சுந்தரி, எங்கேயும் காணுமே. சுந்தரி, எருமாடு எழுந்து, ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆச்சு பாரு, எழுந்து. அம்மா தூக்கம் வருதுமா. ஸ்கூலுக்கு போகாம தூங்கிக்கிட்டு. சை. அடியே சுந்தரி, அத்தை சுந்தரியை பாத்தீங்களா? இல்லையம்மா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா, நல்லா தேடி பாரு. இது பெரிய மைசூர் மகாராஜா அரண்மனை, மூக்கு ஓட்ட மாதிரி ஒரு வீடு, ஒரு குரல் கொடுத்தா பத்தாது. எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஆமாம்மா, நானும் காலையில இருந்து பார்க்கவே இல்ல. ஒருவேளை மாடியில இருக்காளான்னு போய் பாரு. மாடியில என்ன பண்ற அந்த கழுத? ஏ சுந்தரி, காலங்காத்தால மாடியில போய் என்ன பண்றா இவ? சுந்தரி, ஏ சுந்தரி, மாடியில என்னடி பண்ற? சுந்தரி, சுந்தரி, இங்கேயும் காணுமே. எங்க போனாவ? சுந்தரி, எங்க போச்சு இந்த நாய்? ஐயோ சுந்தரி, அம்மா, ராஜேஷ் எங்கம்மா? ராத்திரி வீட்டுக்கு வந்தானே? வந்தானே, ரூம்ல இருப்பான், போய் பாரு. உள்ள இல்லையம்மா? இல்லையா? இல்ல, ஆட்டோவுக்கு பணம் கட்டணும், சேட்டு வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன். பின்னாடி இருக்கானான்னு போய் பாரு. ராஜேஷ், 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 அப்ப ராஜேஷ் வந்தானே? ராஜேஷா இங்க வரலையே. எங்க போயிருப்பான்? ஏன் இவன் ராஜேஷை தேடுறான்? அத்தை சுந்தரிய எங்கேயும் காணும். இங்க ஒரு படிச்ச வேறுபாள, அவளை கேட்கலான்னு பார்த்தா அவளையும் காணோம். என்ன கலா சொல்ற? ஆர்த்திமா காணோம்? ஆமா அத்தை, காணோங்கிறேன். ஆர்த்தி, ஆர்த்தி. அம்மா, ராஜேஷ் பின்னாடியும் காணோம். ஆர்த்தியும் காணுமாண்டா? அவ ரொம்ப முக்கியமாக்கும். சுந்தரி கூட காணோம்யா. சுந்தரியும் காணுமா? என்னடா மூணு பேரும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? 3 பேரையும் காணோமா? அப்படின்னா எங்கடா போயிருப்பாங்க? எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் போய் கூட்டு வந்துருக்க மாட்டேனா? எங்க போயிருப்பாங்க? என்ன அர்த்தம் இது? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? இருக்கலாம். என்னோட இந்த காரியத்தை நீங்க எல்லாருமே அப்படிதான் சொல்ல போறீங்க. முதல்ல நீங்க அவ கழுத்துல தாலியை கட்டுங்க, அப்புறமா நான் பைத்தியமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம். இங்க பாரு, வேணாம், இவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். மரியாதையா இப்ப நீங்க அவ கழுத்துல தாலி கட்டுறீங்க. கட்டணும், இல்ல நடக்கிறதே வேற. நான் எதுக்கு இவ கழுத்துல தாலி கட்டணும்? ஏன் கட்டணுமா? ஏன்னா நீங்க அவளோட கணவனா வாழ்ந்துட்டீங்க. அவ தன்னை உங்ககிட்ட இழந்துட்டா. அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை நீங்க தட்டி கழிக்க முடியாது ராஜேஷ். ஆர்த்தி, அது ஏதோ போதை இல்ல. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறது உங்களுக்கு வேணா சர்வ சாதாரணமா இருக்கலாம். அது உங்களுக்கு 5 நிமிஷம் சுகமா இருக்கலாம். ஆனா அவளுக்கு அது வாழ்க்கை பிரச்சனை. உங்களை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு அவளால முடியாது. ஆர்த்தி, அதுக்காக நாம வாழ்க்கையில எது செஞ்சாலும் அதோட பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட விளைவை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் நீங்க ஒரு பொண்ணோட அவளோட எதிர்காலத்தோட விளையாடி இருக்கீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதை இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை விளையாட்டு மாதிரி கழிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க ஆம்பளை, உங்களுக்கு இது சொல்லப்போ சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். ஆனா சுந்தரிக்கு இது தன்னோட வாழ்க்கையை மாத்தி போடுற ஒரு விஷயம். உங்ககிட்ட அவ தன்னை எழுந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட வேற எதுவுமே மிச்சம் இல்ல. வாழறதா வேண்டாமாங்கிற வேதனை அவளுக்கு வந்துருச்சு தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும்ன்ற முடிவுக்கு அவ வந்துட்டா. அதுவாவது தெரியுமா? ஆர்த்தி, உங்களுக்கு தெரியுமா நான் ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது என்னென்ன கனவுகளோட வந்தேன்னு? உங்க கூட சேர்ந்து இனிமேலாவது எல்லார் மாதிரி சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு நினைச்சு வந்தேன்.
உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு மனசு பூரா ஆசையோட வந்து பார்த்தவளுக்கு உங்க ரெண்டு பேரையும் அப்படி ஒரு நிலைமையில பார்த்தா யோசிச்சு பாருங்க. விலகி இருந்தனா மனசு மாறி உங்களை முழுமையா நேசிக்க ஆரம்பிச்ச நேரத்துல அந்த ஒரு காரியத்தினால நீங்க என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க ராஜேஷ். ஆர்த்தி ஆர்த்தி ரொம்ப சாரி ஆர்த்தி, என்ன மன்னிச்சுக்க ஆர்த்தி, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இப்ப சொல்லி என்ன பண்றது? அது நீங்க சுந்தரியோட வாழ்க்கையில விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கூட நீங்க என்கிட்ட உண்மையா நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏற்பாடு பண்ணிருந்தீங்களே ஒரு முதல் இரவு, அதுல நான் உங்ககிட்ட எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீங்களா என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்களான்னு நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க உண்மையை சொல்லாதது மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட உங்ககிட்ட குற்ற உணர்ச்சியே இல்ல. ரொம்ப சாதாரணமா இருந்தீங்க. நீங்க பண்ண தப்ப விட அது ரொம்ப கேவலமா இருந்தது ராஜேஷ். அது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. யார் வேணாலும் தப்பு பண்ணலாம், ஆனா பண்ண தப்ப நினைச்சு ஒரு சின்ன ஊர்த்தலாவது அவங்க மனசுல இருக்கணும். உங்ககிட்ட அது இல்ல. அதுதான் என்னால தாங்கவே முடியல. ஆரம்பத்திலேயே போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ உங்ககிட்ட குற்ற உணர்ச்சி இல்ல. நான் தான் அப்பவே தப்பு பண்ணிட்டேன். ஏமாத்தின உங்களோட வாழாம அப்பவே போயிருக்கணும். இல்ல உங்க கூட முழுமையா பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கணும். அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம ரெண்டு கெட்டனா இருந்தது நான் பண்ண பெரிய தப்பு. ஒருவேளை ஆரம்பத்துல இருந்து நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தா இந்த தப்பு நடக்காம கூட இருந்திருக்கலாம். பாவம் சுந்தரி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து இப்ப இவ பாதிக்கப்பட்டு நிக்கிறா. நடந்ததை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இவ மனசை ஒத்துக்கல. நாம ரெண்டு பேர் பண்ண தப்புக்காக சுந்தரி பலியாயிடக்கூடாது. அதனால அவ கழுத்துல நீங்க இப்ப தாலி கட்டணும். ஆர்த்தி வேணா ஆர்த்தி, இவரு உன் புருஷன். ஆமா, ஏன் புருஷன் தான். ஆனா அவரை ஓம் புருஷன் நீ நினைச்சதானே அவர் கூட சேர்ந்த? சொல்லு சுந்தரி. ஆர்த்தி நீ என்ன வேணா சொல்ல ஆர்த்தி, என்னால முடியாது ஆர்த்தி. அப்படி நீங்க சொல்ல முடியாது. நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். இன்னொருத்தனை இவ வாழ்க்கையில புருஷனா ஏத்துக்க மாட்டா. நீங்களும் இவளை ஏத்துக்காட்டி இவ தற்கொலை தான் பண்ணிக்குவா. அது எவ்வளவு பெரிய பாவம். ஆர்த்தி பாவங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவேளை நாளைக்கு இவ ஏதாவது பண்ணிக்கிட்டா போலீஸ் சும்மா இருப்பாங்களா? இவ தற்கொலைக்கு யார் காரணம்னு விசாரிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? நீங்க தான் கம்பி எண்ணணும். அது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்தி, என்ன குழப்பாத. என்னால உன்னை தவிர வேற யாரையும் பொண்டாட்டி ஏத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது. பண்ணிட்டீங்க. இவளோட வாழ்க்கையை சரியா அமைச்சாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். புரியுதா? முதல்ல இவ கழுத்துல தாலி கட்டுங்க. என்ன போய் சொல்லி ஏமாத்தி இவன் கட்டின தாலிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. ஏய், கட்டி உன் மூஞ்சில எறிறேன், பொறுக்கிட்டு போய் சேரு. ஆர்த்தி ஏய், நிறுத்து. அக்கா, விடு. மனு, மனு, மனு.
ஆர்த்தி நான் சொல் சாமி சாமி ஏமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கும் இந்த பையனுக்கும் ஏற்கனவே இந்த கோவிலில் தானே கல்யாணம் நடந்தது. என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்கிறதுன்னு. சூழ்நிலை சாமி, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏன் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. தயவு செஞ்சு நடத்தி வைங்க. சரி, ஆண்டவன் சித்தம். மாலையை மாத்திக்க சொல்லுங்க. புடிங்க. வாங்குங்க. ராஜேஷ் உங்களை தான். இந்த மாங்கல்யத்தை கட்டுங்க. கொடுங்க சாமி. இந்தங்க கட்டுங்க. உங்களை தான் சொல்றேன், கட்டுங்க. शतमानं भवति सदाय पुरुषः सतेन्द्रज आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठति धनं धान्यं वशं भगवुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः.